ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 25வது நாள். நம்ம ஆல்மோஸ்ட் லேயில் ஒரு 4-5 நாள் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகணும், அடுத்த ஸ்டேட்டுக்கு. இப்போ நம்ம லேயிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஸ்ரீநகர் போகிறோம். போகிற வழியில் கார்கிலும் டிராஸையும் கடந்து தான் நம்ம போகணும். இப்போ ஆன் தி வேயில் ஒரு ஹைவேஸில் வந்து கால்சி அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து நம்ம லஞ்சை முடிச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம், இப்போ நம்ம கார்கிலை நோக்கி பயணிப்போம். கார்கிலுக்கு அப்புறம் டிராஸ்க்கு அப்புறம் சோன்மார்க்கு அப்புறம் ஸ்ரீநகரில் நம்ம சந்திப்போம். போகிற வழியில் ஏதாவது எக்ஸ்ப்ளோரேஷன் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வியூவர்ஸ்க்காக என்ன செய்வோம், கேப்சர் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நம்கீலா அப்படிங்கிற பாஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே கிராஸ் பண்ண பாஸ்கள் மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு பாஸ். இது வழியாக தான் நம்ம என்ன செய்யணும், கார்கிலுக்கு வந்து நம்ம போய் சேரணும். இது வந்து நமிகாலா பாஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லே மாதிரி வந்து ஸ்ரீநகர் போகிற வழி. காஷ்மீர் வந்து மழை இல்லை, நல்ல ஒரு க்ரீனாக விவசாயம் பண்ணக்கூடிய பூமியாக இருக்குது. லே தான் மொட்டை மலை. கார்கிலுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரோட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 162 கிலோமீட்டர்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஆனால் என்னன்னா ரொம்ப லாங் ஸ்ட்ரெச்சு, ஹேர்பின் பெண்டு ஓவராக இருக்கிறதுனால நம்ம 162 கிலோமீட்டர்ஸை வந்து 4 hours கடக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும்தான் வந்து இது வந்து நேஷனல் ஹைவேஸ் ரோடு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்கே வந்து பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க, அவங்க ஸ்டைலில் பண்ணுறாங்க. பட் இன்னும் இதை நல்லா டெவலப் பண்ணி இந்த எங்கே கட் பண்ணணும், எங்கே ஸ்ட்ரைட் பண்ணணுன்றத முடிவு பண்ணி பண்ணால் இன்னும் ரோடை வந்து ஷார்ட் ஆக்குனா இன்னும் வந்து டூரிஸ்ட் வந்து என்ன செய்வாங்க, கார்கிலுடைய விசிட்டிங் பிளேசஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்த வியூ பாயிண்ட்டு நம்ம போவோம். அப்படியே இப்போ கார்கில் சிட்டியை வந்து ரெண்டாக பிரிக்கக்கூடியது தான் இந்த சுரூர் ரிவர். நம்ம மேலே வந்து சுரூர் ரிவர் வேலி வியூ பாயிண்டில் தான் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கோம். பாருங்கள், அந்த கார்கில் சிட்டி வந்து 2 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. இந்த சுரூர் ரிவர் நடுவில் ஓடுறதுனால கார்கில் சிட்டி வந்து லே மாதிரி இல்லை, ஒரு சமதளத்தில் இருக்குது. கிரிக்கெட் கிரவுண்டு, கிரிக்கெட் விளாடுறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு க்ரீனரி சப்போர்ட்டாக வந்து இந்த சுரூர் ரிவர் கார்கிலுக்கு இருக்குது. லே மாதிரி ஒரு குவிஞ்ச இடம் இல்லை, பட் ஆனால் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா, ஒரு சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது. அதனால் இது வந்து நல்ல டெவலப் ஆகி மக்கள் வந்து அதிகமாக வசிக்கக்கூடிய இடமா இருக்குது. பட் ஆனால் என்னென்னா, லேக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து கார்கிலுக்கு வந்து அவ்வளோ இல்லை. கார்கில்னாலே நமக்கு 1999 வந்து போர் நடந்தது மட்டும்தான் வந்து ஞாபகம் இருக்கும். அந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஊர் இருக்குங்கிறது ஞாபகம். இது வந்து இந்த பால்டிக் ரீஜியனில் வசித்த முன்சி அசீஸ் பட்டுங்கிறவருடைய மியூசியம்ங்க. இது ஒரு பெர்மனன்ட்லி ப்ரைவேட் மியூசியம், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவர் தான் பால்டிக் கல்ச்சரில் எப்படி வாழ்ந்தார் ஆரம்பத்தில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம், அவருடைய வாழ்ந்த புழங்கின சாமான்கள், திங்ஸ்கள் எல்லாம் வந்து அதில் இருக்குது. பட் இட் வாஸ் க்ளோஸ்ட். பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாக வந்து இருக்குன்னு பாருங்கள். சமதளத்தில் விவசாயம் பண்ணக்கூடிய இதாக இருக்குது. நம்ம லேயில் வந்து இப்படி நம்ம வந்து பார்க்கல. அது வந்து லேயில் மேலையும் கீழேயும் ஸ்லோப்பாக ஏறித்தான் இறங்குனுச்சு. சில இடங்களில் பனிகள் அதிகமாக இருந்தது. பட் கார்கிலில் பாருங்கள், நல்ல ஒரு க்ரீனரிஸ் வந்து உள்ள ஊருக்குள்ளே நாங்கள் வந்து போகிறோம் கார்கிலுக்குள்ளே. பட் ஆனால் நல்ல ஒரு டென்ஸ்லி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கார்கில் வார் மெமோரியல் ஜவான்களுடைய இந்த பரீட் பிளேஸை பார்க்கணுங்கிறக்காகவே நைட்டு டிராஸில் வந்து சேர்ந்துட்டோம். இது வந்து லே டு கார்கில் டு ஸ்ரீநகர் வழியா டிராஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க 1998 நடந்த கார்கில் வார் 1999. ஸோ அதை ரீகேப்சர் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சோல்ஜர்ஸ். அதில் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக நம்ம என்ன செய்யலாம், இந்த வழியாக போகும்போது இதை பார்த்துட்டு போகலாம். இது முக்கியமான ஒரு பிளேஸ் ஒன்று. வாங்க அப்படியே போய் பார்த்துட்டு போயிடும்.
ஃபுல்லாக ஒரு 300 பேர், கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்டவங்க. சில பேர்களுடைய எல்லா பாடிஸும் இங்கே புதைக்கப்பட்டிருக்கான்னு தெரியல. ஜஸ்ட் ஃபார் மெமரிஸ்க்காக வச்சுருக்காங்க. அவங்க பாடிஸ் எல்லாம் ஃபேமிலிஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம், சோல்ஜர்ஸ் சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய மெமரிஸ்க்காக, அவங்களுடைய ரேங்க்கு, அவங்க என்ன பதவியில் இருந்தாங்க, அந்த டைமில் என்ன பொறுப்பில் இருந்தாங்க, எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இதில் வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு சல்யூட். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு போரில் வந்து கடுமையாக தாக்கல் பண்ணி, ஏன்னா அந்த மெயின் ஹைவேயை வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஸ்ரீநகர் கார்கிலோட ஏரியா வந்து பாகிஸ்தான் கண்ட்ரோலில் போயிடுச்சு. அதன் பிறகு அதை மீட்டெடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட பல நாட்கள் போராடி இத்தனை பேரும் வந்து உயிர் இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து சப்போஸ் லேட் டு ஸ்ரீநகர் போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பார்த்துட்டு நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி இருக்கும். அது என்ன செய்யுங்க, நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். நம்மளும் இதை பார்த்துருக்கோம். இங்கே தான் மெமரிஸ் இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சுக்கிங்க, ஒரு ரெப்புடேஷன் சல்யூட்டை வந்து கொடுத்துக்குங்க. அவங்களுடைய லைஃப் சாக்ரிஃபைஸ்க்கு இது ஒரு காம்ப்ரமைஸாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக இருக்கும். ட்ராஸ், இதுதாங்க ட்ராஸ் வேலி வியூ பாயிண்ட்டு. இப்போ நம்ம ட்ராஸ் டவுனை கடந்து வந்தோம் இல்லையா, வில்லேஜை, இதோடைய வேலி பாருங்கள். ரிவர் வந்து இதுதான். இது ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக வச்சுருக்குறாங்க. பட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ டூரிசம் இல்லாததுனால இப்போ ஸ்ரீநகர் டு லேயில் யாரும் வந்து நிற்கிறது இல்லை. இப்போ நம்ம வியூவர்ஸ்க்காக வந்து நம்ம என்ன செய்கிறோம், இதை எடுக்கிறோம். சப்போஸ் நீங்கள் இது வந்தீங்கன்னா இந்த ட்ராஸ் வேலி வியூ பாயிண்ட்டை வந்து நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோன்மார்க் வந்துட்டோம். சோன்மார்க்கில் தஜ்வா கிளேசியர் பார்த்தோம். ஆன் தி வேல பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீனரியாக இருக்குன்னு பார்த்தோம். லடாக்குக்கும் ஸ்ரீநகருக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு என்ன வித்தியாசம்னா, அது ட்ரை கோல்டு மவுண்டெயின் டெசர்ட்டு, இது வந்து நல்ல க்ரீனரி, பச்சை பசேர்னு இருக்கு பாருங்க. இப்போ இந்த இடம் நம்ம நிற்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சோன்மார்க்கில் இருக்கக்கூடிய 0 பாயிண்ட்டு. இப்போ நம்ம சம்மரில் வந்துட்டதுனால எல்லா விஷயம் ஒதுக்கி பாருங்க, ஃபால்ஸ் வருது, ரிவர் வந்து ஓடுது, நல்ல அழகா அந்த தண்ணி, இந்த கல்லுடைய கலர் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பனியா இருந்துச்சுன்னா எவ்வளோ இதாக இருக்கும். அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி காட்டுங்க, அப்படியே 360 டிகிரியில் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் மெடோஸ் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சோன்மார்க்கினுடைய 0 பாயிண்ட்டு. ஐஸ் இருந்துச்சுன்னா இது ரொம்ப சூப்பராக வந்து என்ன செய்யும் இருக்கும். நம்ம வந்து அந்த சீசன் முடிஞ்சு வந்ததுனால இது இப்படி இருக்கு. இது ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட்டு. சோன்மார்க் வந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, போயிட்டு வாங்க. இப்போ நம்ம ஸ்ரீநகர் வந்துட்டோம், டைரெக்டாக தால் லேக் வந்துட்டோம். பாருங்கள் வெறிச்சோடி கிடக்கு. நம்ம மட்டும்தான் வந்து என்ன செஞ்சுருக்கோம்,
வந்திருக்கோம். டூரிசம் ஸ்பாட்டே வந்து காலி, ஒன்றுமே இல்லை. கரண்ட் சுச்சுவேஷனால் டூரிசம் வந்து 0. நம்ம வந்திருக்கிறோம். நாளைக்கு வந்து தால் லேக்கை வந்து நம்ம சுற்றி பார்ப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.